போடவே முடியும். எல்லாத்துக்கும் மேல முக்கியமா ரொனால்டோ நைட் 10 மணிக்கு சவுண்ட் வரும். ரொனால்டோ கோல் அடிக்கும் போது என்ன பண்ணாரு தெரியுமா? அவங்க அப்பா பிடிக்குமா லைக் பண்ணுங்க, அம்மா பிடிக்குமா கமெண்ட் பண்ணுங்க, ரெண்டு பேருமே பிடிக்குமா ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல உள்ளவங்க எனக்கு ஷேர் பண்ணுவான். இது உங்க அம்மா அப்பா ஏதாச்சும் ஷேர் பண்ணாம பண்ண மாட்டான். அதோட முக்கியமானது மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே 2 நிமிஷத்துல விஷ் பண்ணலாம். ஆனா 2 மணி நேரம் தேடுவோம் சோசியல் மீடியால ஸ்டேட்டஸ் என்ன போட, ஸ்டோரி என்ன போட அப்படின்ட்டு. அதனால 2 நிமிஷம் பேசுறது கூட டைம் இல்லாம தனிமை இருக்கிறது ஏன் சோசியல் மீடியால தொலைக்கிற நேரங்கள் தான். சும்மாவே ஒரு மனுஷன் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆனா சும்மா தான் இருக்கான். எதுல? சோசியல் மீடியா. அப்ப சும்மாவே இருக்கிறது சும்மா இருக்கிற நேரம் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல, எல்லாத்துக்கும் மேல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வந்துச்சு, ஒரு சின்ன குழந்தை 24 லட்சம் ரூபாய் ஆன்லைன்ல விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியவே இல்லை. பேங்க்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது எல்லா காசுமே ஏதோ ஒரு இதுல போயிட்டே இருந்துச்சு. இதுல தப்பு யார சொல்லுவீங்க? தனியா இருந்த அந்த குழந்தை மேல தப்பா, தனியா விட்ட தந்தை மேலேயும் தாய் மேலேயும் தப்பா? எல்லார் மேலேயும் தப்பு. ஏன்? சோசியல் மீடியா. அதனால அதுலயும் பிரதர் சொல்றது நல்லா இருந்துச்சு. அப்புறமா சொன்னா டைம் கம்மியா இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்மளோட சுய ஸ்கில்ஸ், நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே லாஸ்டா இது. ஏன் பல பாகுபலின்னு இருந்தா நம்ம படப்பட நெஞ்சு வழி வருது. அது கூட பரவாயில்ல, இழுத்து முடிச்சிட மாட்டேன். ஏன் மாசம் வர சனி ஞாயிறு மாதிரி இல்லாம கிறிஸ்மஸ் தீபாவளி வர மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் விளாண்டா அப்படிதான் கூட்டத்தோட சேர்ந்து நடுவர்களே நல்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்கும். 10 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேல தீபாவளி பொங்கல் கணக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் குடும்பத்தோட சேர்ந்து இருந்து அந்த ஸ்டேட்டஸ் வச்சு வருஷம் ஃபுல்லா ஓடுறது கனெக்டிவிட்டி இல்லை. பக்கத்திலே இருக்க தாய் தந்தையோடு இருந்து ஒற்றுமையா இருக்கிறது தான் கனெக்டிவிட்டி என்று வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.